ஹாய் ஹால் சின்ன சின்ன வார்த்தைகளையும் அது சம்மந்தப்பட்ட வாக்கியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியர் அப்படின்ற வார்த்தை வரும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? என்ன எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ன்ற வார்த்தை வரும். அவருக்கு என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்ட் டு ஹிம்? வாட் ஹேப்பன்ட் டு ஹிம்? இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட் அப்படின்ற வார்த்தை வரும். நான் இன்னும் முடிவு பண்ணல. ஐ ஹாவின்ட் டிசைடட் எட். ஐ ஹாவின்ட் டிசைடட் எட். கொஞ்ச நேரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டைம் அப்படின்ற வார்த்தை வரும். கொஞ்ச நேரம் காத்திருங்க. வெயிட் ஃபார் சம் டைம். வெயிட் ஃபார் சம் டைம். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தை வரும். 10 மணிக்கு அப்புறம் தண்ணி ஆன் பண்ண மாட்டோம். வி டோன்ட் டர்ன் ஆன் த வாட்டர் ஆஃப்டர் 10 o'clock. We don't turn on the water after 10 o'clock. நல்லா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் அப்படின்ற வார்த்தை வரும். அது நல்லா இருக்காது. இட் won't be good. இட் won't be good. தருவேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will give அப்படின்ற வார்த்தை வரும். நான் கீழே வந்ததும் தருவேன். I will give it when I come downstairs. I will give it when I come downstairs. தயவு செய்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வரும். தயவு செஞ்சு 10 நிமிஷம் ஆன் பண்ணுங்க. ப்ளீஸ் டர்ன் ஆன் இட் ஃபார் 10 minutes. ப்ளீஸ் டர்ன் ஆன் இட் ஃபார் 10 minutes. கூட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் அப்படின்ற வார்த்தை வரும். இந்த ஒரு வேலையை கூட நீ ஒழுங்காக செய்ய முடியாதா? கான்ட் யூ ஈவன் டூ திஸ் ஒன் ஜாப் ப்ராப்பர்லி? கான்ட் யூ ஈவன் டூ திஸ் ஒன் ஜாப் ப்ராப்பர்லி? எத்தனை தடவை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி டைம்ஸ்ன்ற வார்த்தை வரும். எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன்? How many times have I told you? How many times have I told you? காட்டுவேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will show அப்படின்ற வார்த்தை வரும். நான் அதை அவகிட்ட காட்டுவேன். I will show it to her. I will show it to her. திட்டுவாள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will scold அப்படின்ற வார்த்தை வரும். அவ அதை பார்த்தா திட்டுவா. She will scold if she sees it. She will scold if she sees it. கொஞ்ச நேரத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு in some time அப்படின்ற வார்த்தை வரும். கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுவேன். I will call you in some time. I will call you in some time. கடைசி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ன்ற வார்த்தை வரும். இதுதான் கடைசி தடவை. This is the last time. This is the last time. பல வருஷம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு many years அப்படின்ற வார்த்தை வருது. நான் இங்கே பல வருஷமாக வேலை செய்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் மெனி இயர்ஸ். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் மெனி இயர்ஸ். சீக்கிரமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்லி அப்படின்ற வார்த்தை வரும். சீக்கிரமாக உங்கள் பேரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. குயிக்லி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ் பை சேயிங் யுவர் நேம்ஸ். குயிக்லி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ் பை சேயிங் யுவர் நேம்ஸ். வேற யாரையாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு some other person அப்படின்ற வார்த்தை வரும். நம்ம வேற யாரையாவது பார்ப்போம். we will see some other person. we will see some other person. சொல்லு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு tell அப்படின்ற வார்த்தை வரும். நீங்கள் சொன்னதை அவகிட்ட சொல்லுங்க. tell her what you told me. tell her what you told me. குழந்தைகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு kidsன்ற வார்த்தை வரும். குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க? who will take care of the kids? Who will take care of the kids? எனக்கு மீன்ற வார்த்தை வரும். நீங்கள் இங்கே வந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ரீச் ஹியர். மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ரீச் ஹியர். சொல்ல மாட்டாயா? won't you say குட் மார்னிங் சொல்ல மாட்டாயா? won't you say குட் மார்னிங்? won't you say குட் மார்னிங்? கவன சிதறல் இதுக்கு பற்றி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற வார்த்தை வரும். எந்த கவன சிதறலும் இருக்கக்கூடாது. there should be no distractions. There should be no distractions. ரொம்ப நேரம் for long hours அப்படின்ற வார்த்தை வருது. நாங்கள் இங்கே ரொம்ப நேரமாக வேலை செஞ்சோம். we worked here for long hours. we worked here for long hours. ஞாபகப்படுத்த இதுக்கு உங்களுக்கு to remind அப்படின்ற வார்த்தை வரும். நீங்கள் என்ன ஞாபகப்படுத்த சொன்னீங்க. you asked me to remind you. you asked me to remind you. இருந்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ஸ்ன்ற வார்த்தை வரும். எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஐ ஹாவ் நோன் யூ சின்ஸ் சைல்டுஹுட். ஐ ஹாவ் நோன் யூ சின்ஸ் சைல்டுஹுட். சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படின்ற வார்த்தை வரும். அவங்க சூழ்நிலையை நல்லா கையாண்டாங்க. ஷீ ஹேண்டில்டு த சுச்சுவேஷன் வெல்.
ஷி ஹேண்டில் த சுச்சுவேஷன் வெல். முழு இடமும் ஹோல் பிளேஸ். முழு இடமும் கூட்டமாக இருந்துச்சு. த ஹோல் பிளேஸ் இஸ் crowded. The whole place is crowded. புரிஞ்சுப்பீங்க. will understand. நீங்க கான்செப்டை புரிஞ்சுப்பீங்க. You will understand the concept. You will understand the concept. இந்த இதுக்கு பற்றி உங்களுக்கு திஸ்ன்றது வரும். யாரும் இந்த லேப்டாப்பை திறக்கக்கூடாது. No one should open this laptop. No one should open this laptop. மாணவர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீங்க தான் டாப் ரேங்க் வாங்குற மாணவரா? ஆர் யூ த டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்? ஆர் யூ த டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்? நெருங்கிய நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்கள். வி ஹாவ் பீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். வி ஹாவ் பீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். நாங்கள் இதுக்கு உங்களுக்கு வி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நாங்கள் எங்கள் சீனியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட் கொடுத்தோம். We gave a treat to our seniors. We gave a treat to our seniors. இடம் இதுக்கு பற்றி உங்களுக்கு பிளேஸ்ன்ற வார்த்தை வந்து வரும். நான் உனக்கு இடம் நேரத்தையும் சொல்கிறேன். I will tell you the place and time. I will tell you the place and time. அவன்கிட்ட அவனோட இதுக்கு பற்றி உங்களுக்கு with him அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவன்கிட்ட சினிமா பற்றி எதுவும் பேசாதீங்க. Never discuss cinema with him. Never discuss cinema with him. செய் இதுக்கு நமக்கு டூன்ற வார்த்தை வந்து வரும். அவன் சொல்கிற மாதிரி செய். டூ ஆஸ் he says. டூ ஆஸ் he says. அவர்களை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நம்ம அவங்கள கவனிச்சுக்கணும். we have to take care of them. we have to take care of them. பாருங்க, சரி பாருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குன்ற வார்த்தை வந்து வரும். நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்னு பாரு. Check how many times I have called and text you. Check how many times I have called and text you. வழக்கமாக இதுக்கு பற்றி உங்களுக்கு யூஸ்வலி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீங்கள் வழக்கமாக அப்படி பேச மாட்டீங்க. You don't usually talk like that. You don't usually talk like that. அது மேலே on it அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீங்கள் அது மேலே கவனம் செலுத்தவே இல்லை. You didn't focus on it. You didn't focus on it. யாரோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு someone அப்படின்ற வார்த்தை வந்து வரும். யாரோ இந்த ஐடி கார்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. someone asked me to give this ID card to you. someone asked me to give this ID card to you. செய்வது பார்த்தீங்கன்னா டூயிங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எனக்கு அதை செய்வது பிடித்திருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியவில்லை. I didn't even know whether I liked doing it. I don't even know whether I liked doing it. நடக்கின்றன இதுக்கு பற்றி உங்களுக்கு happening அப்படின்ற வார்த்தை வந்து வருது. எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கின்றன. Lot of unexpected things are happening. Lot of unexpected things are happening. கையெழுத்து இதுக்கு பற்றி உங்களுக்கு சைன்ன்ற வார்த்தை வந்து வரும். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. Just tell me where to sign. Just tell me where to sign. அடிக்கடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் அடிக்கடி பார்க்குறேன். ஐ வாட்ச் இட் ஆஃபன். ஐ வாட்ச் இட் ஆஃபன். முழு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் முழு படத்தையும் பார்த்தேன். ஐ சா த ஹோல் மூவி. ஐ சா த ஹோல் மூவி. தாத்தானா கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். என் தாத்தா பேர் வேலு. மை கிராண்ட் ஃபாதர்ஸ் நேம் இஸ் வேலு. My grandfather's name is வேலு. முன்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லியர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எங்கள் தலைமுடி முன்பு ஒரே மாதிரியாக இருந்தது. அவர் ஏர் வேர் லுக்கிங் அலைக் இயர்லியர். அவர் ஏர் வேர் லுக்கிங் அலைக் இயர்லியர். அடையாளம் கண்டுகிட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகனைஸ்டு அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவள் என்னை அடையாளம் கண்டுகிட்டா. ஷீ ரெகனைஸ்டு மீ. ஷீ ரெகனைஸ்டு மீ. எந்த பாட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விச் சாங் அப்படின்றது வரும். அவள் எந்த பாட்டை பாடினாள். விச் சாங் வாஸ் ஷி சிங்கிங். விச் சாங் வாஸ் ஷி சிங்கிங். போய் இருந்தேன் அதுக்கு பற்றி உங்களுக்கு had gone அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் ஒரு தடவை அங்கே போயிருந்தேன். I had gone there once. I had gone there once. உலகம் முழுக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைடு அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அது உலகம் முழுக்க பரவிய ஒரு தமிழ் படம்.
It is a Tamil movie that reached worldwide. It is a Tamil movie that reached worldwide. சொன்னாங்க இதுக்கு பத்தி உங்களுக்கு told அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அப்போதான் அவங்க எனக்கு அதை சொன்னாங்க. That's when they told me that. That's when they told me that. ஒரு மாசம் கழிச்சு. After a month. After a month. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. After a month they called me again. After a month they called me again. கிடைக்கலாம் இதுக்கு உங்களுக்கு may get அப்படின்றது வரும். உனக்கு கிடைக்கலாம். You may get. You may get. நிறைய பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு many people அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. They said there are many people. They said there are many people. கலந்துக்கிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு attend அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அப்படித்தான் நானும் போய் ஆடிஷன்ல கலந்துக்கிட்டேன். That is how I went and attend the audition. That is how I went and attend the audition. முற்றிலுமா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு totally அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் அதை முற்றிலுமா மறந்துட்டேன். I totally forgot about that. I totally forgot about that. என்னுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன்றது வரும். நான் என் அம்மாவோட நம்பரை கொடுத்தேன். I gave my mother's number. I gave my mother's number. கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு அவங்க கூப்பிட்டாங்க, கால் பண்ணாங்க. They called after nearly a month. They called after nearly a month. சும்மா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு simply அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் சும்மா போனேன். I simply went. I simply went. ஆகு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு become அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீ எப்படி டாக்டர் ஆன? How did you become a doctor? How did you become a doctor? உங்களுக்கு எந்த வார்த்தை புதுசா இருந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.